மக்களே ஃபைனலாக செமிஃபைனல்ஸுக்கு 24 டீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ எதை பற்றி இருக்க போதுன்னா பிஜிஐஎஸ் 2026க்கு செமிஃபைனல்ஸுக்கு எந்த 24 டீம் ஃபைனலாக இந்தியாவில் டாப் 24 டீம்ஸ் யார் யார் வந்து செமிஃபைனல்ஸுக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க அதை பற்றி தான் இருக்க போகுது. மெயினாக வைல்ட் கார்டு இன்றைக்கி தான் முடிஞ்சது. அதை பற்றி எந்தெந்த டீமில் குவாலிஃபை ஆகியிருக்காங்க, மெயினான பெரிய பெரிய ஜாம்பவான்ஸ்லாம் வந்து குவாலிஃபை ஆகாமல் பிஜிஐஎஸ் அவங்களோட ஜேர்னியே முடிஞ்சிருச்சு. அதெல்லாம் பற்றி தான் இந்த வீடியோ இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ மக்களே, முதல்ல வைல்ட் கார்டில் வந்து பார்த்தீங்கன்னா 32 டீம்ஸ் வந்து ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த 32 டீம்ஸ்லேருந்து டாப் 8 வந்து செமிஃபைனல்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க. அது எந்தெந்த டீம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன் பாருங்க மக்களே. இந்த இடத்துல நான் தரேன் பாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வைல்ட் கார்டு ஸ்டேஜில் வந்து டோட்டலாக 32 டீம் வந்து ப்ளே பண்ணாங்க. அது வந்து டாப் 8 வந்து மட்டும்தான் குவாலிஃபை ஆயிருக்காங்க. பெரிய பெரிய டீம்ஸ், பெரிய பெரிய பிக் நேம்ஸ், இந்தியாவுக்காக இன்டர்நேஷ்னல் லாபி விளாண்ட நிறைய டீம் வந்து குவாலிஃபை ஆகலை. அது யாரான்னு பார்ப்போம். இந்த தரேன் எந்தெந்த டீம் குவாலிஃபை ஆயிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாப் 8 வந்து நெபுலா ஸ்போர்ட்ஸ், அதுக்கப்புறம் வந்து செகண்ட் பிளேஸ் நான்எக்ஸ் வந்து தேர்ட் பிளேஸ் எடுத்திருக்காங்க. K9 ஸ்போர்ட்ஸ், ஃபீனிக்ஸ் நம்ம கடைசி லாஸ்ட் இயர் சாம்பியன் நம்ம சாம்ராஜ் டீம் வந்து குவாலிஃபை ஆவாங்களா மாட்டாங்களான்ட்டு அந்த பக்குன்னு இருந்துச்சு. ஃபைனலாக தலைமை கம்பேக் கொடுத்து அவனும் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆகிட்டான். அப்புறம் வந்து REG வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. அப்புறம் வந்து மித் அஃபீஷியல்ஸ் வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. இவங்க இந்த டாப் 8 டீம்ஸ் தான் வந்து செமிஃபைனல்ஸுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. அடுத்தது பாட்டமில் இருக்கிற 9 to 32 வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஐஎஸ் விட்டு எலிமினேட் ஆகிட்டாங்க. இன்னும் ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஆல்ட்டு பெரிய பெரிய டீமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. TR வந்து நாட் குவாலிஃபைட் கைஸ். இன்டர்நேஷ்னல் லாபியில் நம்ம இந்தியாவுக்காக லாஸ்ட் இயர் பே பண்ண அதே ஸ்குவாட் தான் பே பண்ணிச்சு. இஸ் நாட் ஏபிள் டு குவாலிஃபைட். ஜஸ்ட் மிஸ் 3 பாயிண்டில் மிஸ் பண்ணிட்டாங்க. அடுத்த நம்மளுடைய 8 பிட்டும் பெரிய பெரிய டீம்ஸ், பிக் நேம்ஸ் நாட் குவாலிஃபை ஃபார் பிஜிஐஎஸ். 8 பிட்டும் குவாலிஃபை ஆகல. ரயோட் நேஷ்னல் தமிழ் ஆர்க் உள்ள டீம் வந்து ஜஸ்ட் மிஸ்ல. பிளேயர்ஸ் வந்து தெலுங்கு பிளேயர்ஸ். நல்ல ட்ரை. இந்த அளவு வந்ததே பெரிய விஷயம். உங்கள் சக்ஸஸ் அடுத்த டோர்னமெண்ட் நீங்கள் கன்ஃபார்ம் நல்ல பொசிஷன்ஸுக்கு வருவீங்க. உங்கள் சக்ஸஸ் பார்க்கணுன்ட்டு ரொம்ப ஆர்வமாக இருக்கும். அவங்களும் 98 பாயிண்ட்டு ஒரு 7 பாயிண்டில் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க பிஜிஐஎஸ் ஜேர்னி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதுதான் அடுத்தது டாப் 8 வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. 9 to 32 டீம்ஸ் வந்து குவாலிஃபை ஆகலை. யாருன்னு காட்டுறேன் இந்த இடத்துல போகிறேன். இதில் வந்து பெரிய பிக் டீம்ஸ் நேம்ஸ் மட்டும் படிக்கிறேன். வின்கார்ட் 19th பொசிஷன் வந்திருக்காங்க. என்ன ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா எஸ் அவங்களோடைய பர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து யார் பார்த்தீங்கன்னா இவங்களாம் இந்த 32 டீம்ஸ் 9 to 32 டீம்ஸ் வந்து இவங்களாம் யாருமே குவாலிஃபை ஆக முடியல. எங்கே சொல்கிறேன், பிஜிஐஎஸ் ஜேர்னியே முடிஞ்சிடுச்சு. இப்போ வந்து அடுத்தது என்னென்ன மேட்ச் ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இந்த டாப் 8 வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. அடுத்தது என்ன ஆல்ட்டு, டாப் 8 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆல்ரெடி ஒரு குவார்டர் ஃபைனல் ஆடி டாப் 16 டீம் வந்து குவாலிஃபை ஆகி செமிஃபைனல்ஸ் போய் உட்காந்துட்டாங்க. அடுத்த இந்த டீம் 8 டீம்ஸ் டாப் 8 வந்து குவாலிஃபை ஆகிட்டாங்க. டோட்டலாக 24 டீம்ஸ் நடக்குது. 24 டீமுமே கிராஃப்டன் வந்து 3 குரூப்பாக ஸ்ப்ளிட் பண்ணி ரிவீல் பண்ணிட்டாங்க. அந்த குரூப் நான் இந்த இடத்துல தரேன் பாருங்கள். குரூப் ரிவீல்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏல வந்து யார் பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ராய் தமிழன் ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து குரூப் ஏல வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க செமிஃபைனல்ஸுக்கு. குரூப் ஏல வந்திருக்காங்க. அவங்க குரூப் ஏ வந்து ஒரு எப்படின்னா அடித்து பிடிச்ச ஆளுற டீம், வெறித்தனமான ஒரு ரஷ்யன் புஷ் உள்ள டீமாக இருக்கும்போது வைல்ட் ஃபேன்ஸு சும்மாவே சொல்ல முடியாது. நாக்கு வச்சாலே போய் குத்து அப்படின்னு சொல்லிட்டு அதிரடி கேம் பிளே கொடுக்கறது. அவங்க ட்ராய், REG, காட்லைக்கு, நெபுலா ஸ்போர்ட்ஸு இவங்கெல்லாம் ஈவாக்ஸு வெறியான செம்ம பவர்ஃபுல்லான டீமு குரூப் ஏ வந்து ஒரு அளவு மெட்டி விட்டாங்க. குரூப் பி யார் குவாலிஃபை ஆயிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யார் வந்து செலக்ட் ஆகிருக்காங்க குரூப் பிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபீனிக்ஸ் ஸ்போர்ட்ஸ், சாம்ராஜ் லாஸ்ட் டைம் சாம்பியன் சாம்ராஜ் ஸ்போர்ட்ஸ், சாம்ராஜோட டீம் வந்து குரூப் பியில் வந்திருக்கு. K9 ஸ்போர்ட்ஸ், மெட்டா நின்ஜா, ஜெனசெக்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் IQ ஒராங்குட்டன் இவங்கெல்லாம் வந்து குரூப் பிக்கு வந்து குவாலிஃபை ஆயிருக்காங்க. ஃபைனலி நம்ம குரூப் சி நம்மளுடைய டீம் தமிழாஸ் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் சிக்கு வந்திருக்காங்க. அது கூட வந்து இது நம்மளுடைய அடுத்த தமிழ் ஆர்க் வந்து வெல்டி ஸ்போர்ட்ஸ் அவங்களும் வந்து குரூப் சி. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா IQ, சோலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா
ரெவனன்ட் டெக்ஸ்பார்க்கு, வசிஸ்டா ஸ்போர்ட்ஸு, நானாக்ஸு. குரூப்பு ஏவும் சியும் அதான் ஏ வந்து அடித்து ஆடுற டீமு, சியும் டஃப்பான டீம் தான். அதுவும் சியும் வந்து கொஞ்சம் பேசிவாக ஆடுற கேம் பிளே உள்ள டீமு. குரூப் ஏவும் சியும் செம பயங்கரமாக இருக்க போது. இந்த 24 டீம் தான் கைஸ். இந்த 24 டீமுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் 24 டீம்ஸ் ஹஸ் பீன் குவாலிஃபைடு. இந்தியா பிஜேஎஸ்க்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க செமிஃபைனல்ஸ். இந்த 24 டீம் செமிஃபைனல்ஸ் எங்கே நடக்குது ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்கே இதேமாரி வீட்லேயே உட்காந்து விளாட்லாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ. ஃபர்ஸ்ட் டைம் கிராஃப்டன் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து லேன் ஈவெண்ட்டில் வைக்க போகிறாங்க. அப்படியே லேன் ஈவெண்ட் வைக்கிறாங்க. என்ன சொல்கிற ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் கைஸ், அது எங்கே நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹைதராபாத்தில் நடக்க போகுது. ஹைதராபாத்தில் இந்த 24 டீமுமே வந்து இன்றைக்கே கிளம்பிட்டாங்க. நம்ம ரீப்பரு, எய்ம்கார்டு, இவன் ஹெஸ்ப்ரோஸு இவங்கெல்லாம் வந்து ஸ்டோரி போட்டிருந்தாங்க. எல்லாம் ஃப்ளைட்டில் போகிற மாரி அவங்கெல்லாம் கிளம்பிட்டாங்க. அடுத்து இந்த டாப் 8 டீம்ஸ் இன்னைக்கு குவாலிஃபை ஆகிட்டாங்க, அவங்களும் கிளம்பிடுவாங்க. இந்த கிராஃப்டன் இந்த டைமு உங்களை யாருமே நம்புறது கிடையாது. என்ன தான் பிஓவி கொடுத்தாலும் செமிஃபைனல்ஸ் வந்து ஆடு ப்ராப்பராக ஒரு அளவு லெஜிட்டான நல்ல பிளேயர்ஸோ அவங்க தான் ஃபைனல் லேனுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என் டைம் வந்து அதையுமே வந்து செமிஃபைனல்ஸுமே லேண்டில் வைக்கிறாங்க. எங்கன்னா ஹைதராபாத் நடக்க போகுது. இது எப்போ நடக்க போகுது ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கான எப்போ நடக்க போகுது ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டோட்டலாக ஆல்ரெடி செமிஃபைனல்ஸு 14 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. ப்ளஸ் வைல்ட் கார்ட்லேருந்து 8 டீம் குவாலிஃபை ஆகிட்டாங்க. டோட்டல் 24 டீம்ஸு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 மேட்ச் நடக்க போகுது. எப்போ நடக்க போகுது ஆல்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, வருகிற 12ஆம் தேதி டு 15ஆம் தேதி 4 நாள் நடக்க போகுது. எவ்வளோ மேட்ச் ஆல்ட்டு ப்ளே பண்ண போகிறாங்கன்னா, மொத்தம் 16 மேட்ச் ப்ளே பண்ண போகிறாங்க. பர் டே வந்து 4 மேட்சஸ், டோட்டலாக 16 மேட்சஸ் வந்து ப்ளே பண்ண போகிறாங்க. எப்பயும் போல தான் தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே 12, 13, 14, 15 4 நாள் வந்து செமிஃபைனல்ஸ் நடக்க போகுது. நம்ம கிராஃப்டன் அஃபிஷியல் யூடியூப் சேனலில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து ஓவராலில் வந்து இதில் 16 மேட்ச் நடந்து முடிச்சிடும். இதில் வந்து ஓவரால் ஸ்டாண்ட்ஸில் வந்து டாப் 8 யார் இருக்காங்களோ அவங்க வந்து கிராண்ட் ஃபைனல்ஸுக்கு டைரெக்டாக குவாலிஃபை ஆகிடுவாங்க. ஆமாம் கைஸ், ஓவராலாக இப்போ 24 டீம்ஸில் ஓவரால் டாப் 8 யார் இருக்காங்களோ டைரெக்டாக செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. அடுத்தது மீதி இருக்கிற இந்த 9 to 24 டீம் வந்து என்ன பண்ண போகிறாங்க ஆல்ட்டு கேட்டிங்கன்னா, அதுதான் சர்வைவல் ஸ்டேஜ் அப்படின்னு வைக்க போகிறாங்க. சர்வைவல் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 நாள் தான் நடக்க போகுது. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 16 and 17 2 நாள் தான். ஒரு நாளுக்கு வந்து 6 மேட்ச்சு, டோட்டலாக 12 மேட்ச் நடக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டாப் 8 வந்து குவாலிஃபை ஃபார் ஃபைனல்ஸ். ஆமாம் கைஸ், ஆல்ரெடி செமிஃபைனல்ஸில் 8 டீம் குவாலிஃபை ஆகி போயிடுவாங்க. அப்புறம் வந்து சர்வைவல் ஸ்டேஜில் 8 டீம் வந்து குவாலிஃபை ஆகிடு டோட்டலாக 16 டீம் வந்து கிராண்ட் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. கிராண்ட் ஃபைனல்ஸ் எங்கே நடக்க போகுது ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஹைதராபாத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நோ எங்கே நடக்க போகுதுன்னா நம்ம சென்னை ட்ரேட் சென்டரில் தான் நடக்க போகுது. இதுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்த குமார் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ நாள் நம்ம வெயிட் பண்ணிருந்தோம். நார்த் இந்தியா வடக்குலேயே ஆகுனா டெல்லி, பெங்களூரு அப்படி இப்படின்னு வச்சுருந்தானோ, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் 3 தமிழ் டீம் வந்து செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை இருக்காங்க. ட்ராய், வெல்ட் அந்த டீம் தமிழ் 3 தமிழ் டீமுக்கு வந்து குவாலிஃபை இருக்காங்க. அதுவும் சென்னை ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது. அவங்களோட எதிர்பார்த்துட்ருக்கோம். வந்தோம்னா ஃபேன்ஸ் மிரட்டி விட்டுருவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்க எல்லாருமே ஃபைனல்ஸ்க்கு வந்துடுங்க. ஃபைனல்ஸ் எப்போ நடக்க போகுது ஆல்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா 27, 28, 29 வருகிற 27, 28, 29 மார்ச் மந்த் வந்து நடக்க போகுது. சென்னை ட்ரேட் சென்டரில் 3 தமிழ் டீமே டெஃபினட்டாக குவாலிஃபை ஆகி வருவாங்கன்னு நம்ம கான்ஃபிடென்ட்டாக இருப்போம். 3 தமிழ் டீமுமே வரப்போகுது. நம்ம வெறி கொண்ட வேங்கையாக இருப்போம். நார்த் இந்தியாவே திரும்பி பார்க்குற மாரி டெஃபினட்டாக ஒரு 3 தமிழ் டீமுமே போடியமில் முடிக்கணும் அப்படின்னு தான் ஆசையோடு இருக்கும். ஓகே கைஸ், இதேமாரி அந்த ஆர்வத்தோட இந்த வீடியோ வின் பண்ணிக்கிறேன். இதுமாரி ஸ்போர்ட்ஸ் பற்றி அப்டேட் வேணும், பிஜேஎஸ் பற்றி அப்டேட் தமிழில் உங்களுக்கு கிளியர் அண்ட் ஈச் அண்ட் எவ்ரி லைன். இன்றைக்கி மேட்ச் முடிச்சிச்சு, அடுத்த நாள் இன்றைக்கி நைட்டே உங்களுக்கு வந்து வீடியோ உங்கள்கிட்ட 10 நிமிஷம் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், ஈஸியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான் கைஸ், இனி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓகே கைஸ், பீஸ்.